அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான உண்மைய தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போறோம். இயேசு வழிபட்ட அந்த உண்மையான இறைவன் யார்? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். எல்லாவற்றையும் படைத்து பாதுகாக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. சரி, நம்மளோட ஆய்வு ஆரம்பிக்கலாம். நாம முதல்ல கேட்க வேண்டிய ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்வி இதுதான். கிறிஸ்தவத்தோட மைய கொள்கையா சொல்லப்படுற இந்த திருத்துவம், அதாவது ட்ரினிட்டி அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல எங்கேயாவது இருக்கா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இல்ல. ஒரு இடத்துல கூட புதிய ஏற்பாட்டுல திருத்துவம் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. அப்போ இந்த கொள்கை எப்படி எங்கிருந்து வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. இந்த காலவரிசைய கொஞ்சம் பாருங்க. இயேசு வாழ்ந்த காலத்துல அவர் ஒரே கடவுளை பத்தி தான் போதிச்சார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 200 வருஷம் கழிச்சு தெர்த்தூலியன் அப்படிங்கிறவர் தான் முதல் முறையா ட்ரினிட்டாஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தையை கொண்டு வர்றார். ஆனா அதுவும் ஒரு கொள்கையா மாறல. கடைசியா கிபி 325ல நைசியா சபையில தான் இது ஒரு அதிகாரப்பூர்வமான கொள்கையா மாறுது. அதாவது இயேசுவோட போதனைக்கும் இந்த கொள்கை உருவானதுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 300 வருஷ இடைவெளி இருக்கு. இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தைய முதல்ல பயன்படுத்தினாரே அந்த தெர்த்தூலியன், அவரே மகன் வந்து பிதாவுக்கு சமமானவர்னு நம்பல, மகன் பிதாவுக்கு கீழ்ப்பட்டவர்னு தான் நம்பினார். இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கப்படுற திருத்துவ கொள்கையிலிருந்து இது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. சரி, இப்போ வரலாற்றை விட்டுட்டு பைபிள்குள்ளேயே போவோம். கடவுளோட தன்மைய பத்தி பைபிள் உண்மையிலே என்னதான் சொல்லுது? அதை நேரடியாவே பாத்துரலாம். இது சாதாரண வசனம் இல்ல. இதுக்கு பேரு ஷெம்மா. யூத நம்பிக்கையோட அஸ்திவாரமே இதுதான். இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான கட்டளை. இங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒருவர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். மூல எப்ரேய மொழியில இந்த ஒருவர் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எகாட். இந்த வார்த்தையோட நேரடியான அர்த்தம் என்னன்னா சிங்கிள், அதாவது எண்ணிக்கையில ஒன்னு, தனித்த ஒன்று. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எக்காட் அப்படின்னா ஒரு திராட்சை கொத்து மாதிரி, அதாவது பலத சேர்ந்து ஒன்னா இருக்கிறத குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா சொல்லப்போனா இது திருத்துவத்தை நியாயப்படுத்த கொண்டு வரப்பட்ட ஒரு பிற்கால விளக்கம்தான். உண்மையில பைபிள்ல இந்த வார்த்தை 900 தடவைக்கு மேல வருது. அதுல பெரும்பாலான இடங்கள்ல ஒரு பேனா, ஒரு நாள் அப்படின்னு சொல்ற மாதிரி தனித்த ஒன்றைத்தான் குறிக்குது. யூதர்களோட பாரம்பரியமான புரிதலும் இதுதான். சரி, அப்போ த்ரீத்துவத்தை ஆதரிக்கிறதா சொல்லப்படுற சில வசனங்கள் இருக்கே, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க அதோட சரியான பின்னணியில வச்சு அலசி ஆராய்வோம். திரித்துவத்தை நம்புறவங்க முதல்ல சுட்டிக்காட்டுற வசனம் இதுதான். ஆதியாகமம் 1:26ல கடவுள் நாம் மனிதனை படைப்போம் அப்படின்னு பன்மையில சொல்றார். அதனால அங்க 3 பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலே அந்த நாம் யாரை குறிக்குது? இதுக்கு பேரு ராயல் வி, அதாவது கம்பீர பன்மை. அந்த காலத்துல அரசர்கள் தங்களோட கம்பீரத்தையும் அதிகாரத்தையும் காட்ட தன்னை நாம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆதாரம் வேணுமா? அதுக்கு அடுத்த வசனத்தையே பாருங்க. அங்க தேவன் தம்முடைய சாயலாக மனிதனே படைத்தார் அப்படின்னு ஒருமையில தான் இருக்கு. அப்ப பேசுனது ஒருத்தர் தாங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஆஹா, இது ரொம்ப பிரபலமான வசனம். குறிப்பா கிறிஸ்மஸ் சமயத்துல இது அடிக்கடி கேட்போம். ஒரு குழந்தை பிறக்கும், அவருக்கு வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு பேர் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இயேசுவை பத்தி தானே நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நிஜமாவா? அதோட வரலாற்று பின்னணி என்ன? யூத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வசனம் ஏசுவ பத்தினதில்ல, எசேக்கியா அப்படிங்கிற ஒரு யூத ராஜாவை பத்தினதுன்னு சொல்றாங்க. எபிரேய கலாச்சாரத்துல கடவுளை மகிமைப்படுத்துற மாதிரி பேர் வைக்கிறது ஒரு வழக்கம். உதாரணத்துக்கு எலியா அப்படின்னா யெகோவா என் கடவுள்னு அர்த்தம். அதுக்காக எலியா கடவுள் ஆயிட முடியுமா? அதே மாதிரிதான் இதுவும். இது எசேக்கியா ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டப்பெயரே தவிர அவர் கடவுள்னு அர்த்தம் இல்ல. சரி, அடுத்த முக்கியமான வசனம். இயேசுவே சொல்றார், நானும் பிதாவும் ஒன்று அப்படின்னு. இதுக்கு வேலை என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த ஒன்று அப்படிங்கிறதுக்கு இயேசு கொடுத்த அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் நோக்கத்துல ஒன்றுபட்டு இருக்கிறது. இதே யோவான் சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல இயேசுவே இதுக்கு விளக்கம் கொடுக்கறாரு. தன் சீடர்களுக்காக ஜெபம் செய்யும்போது அவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டும்னு கேக்குறாரு. இப்போ யோசிங்க, இயேசு கடவுளோட ஒன்றா இருக்கிறதுனால அவர் கடவுள்னா, அப்ப அதே மாதிரி சீடர்களும் கடவுளோட ஒன்றா இருக்கும்போது அவங்களும் கடவுள் ஆயிடுவாங்களா? நிச்சயமா இல்ல. அப்போ இங்க ஒன்று அப்படிங்கிறது நோக்கத்துல ஒன்றுபட்டு இருக்கிறது தானே தவிர தன்மையில இல்ல. இப்போ எல்லா விளக்கங்களையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இயேசு
அவரே தன்னை கடவுள்னு எப்போதாவது எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அவரோட வார்த்தைகளும் செயல்களும் அவரை பத்தி என்ன சொல்லுது? இயேசுவோட வாழ்க்கைய கொஞ்சம் பாருங்க. உலகத்தோட கடைசி நாள் எப்போன்னு தனக்கு தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு அவரே ஒத்துக்கிட்டார். கெத்செமனே தோட்டத்துல முகங்குப்புற விழுந்து கடவுள்கிட்ட ஜெபம் செஞ்சார். சிலுவையில தொங்கும்போது கூட என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதர்னார். ஒருத்தர் அவரை நல்லவரேன்னு கூப்பிட்டப்போ தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லைன்னு திருத்தினார். இதெல்லாம் ஒரு கடவுளோட வார்த்தைகளா, இல்ல கடவுளுக்கு அடிபணியுற ஒரு தூதரோட வார்த்தைகளா? சரி, தவறா புரிஞ்சுக்கப்பட்ட வசனங்கள பார்த்தோம், இயேசுவோட சாட்சியத்தையும் பார்த்தோம். இப்போ எல்லா சந்தேகத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கடவுளே தன்னை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஈசாயா 44:6ல இறைவன் சொல்றார், நானே முந்தினவன், நானே பிந்தினவன், என்னைத் தவிர தேவன் இல்லை. இதை விட தெளிவா சொல்ல முடியுமா? எந்த விதமான குழப்பத்துக்கும் இங்க இடமே இல்ல. இன்னும் பாருங்க, ஏசாயா 43:10ல எனக்கு முன் ஒரு தேவன் உருவாக்கப்பட்டதில்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லைன்னு சொல்றார். இந்த ஒரு வசனமே திருத்துவ கொள்கைய உடைச்செறியுது. மறுபடியும் ஒரே விஷயத்தை தான் இறைவன் வலியுறுத்துறார். நானே கர்த்தர், வேறு ஒருவருமில்லை, என்னைத் தவிர தேவனில்லை. தன்னோட உரிமைத்தன்மைய இறைவன் இதைவிட எப்படி அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியும்? கடைசியா இயேசுவோட சொந்த ஜெபமே இந்த எல்லா விவாதத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. அவரே பிதாவை நோக்கி ஜெபம் செய்யும்போது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் அப்படின்னு சொல்லி தன்னை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு தான் சொல்றார். நித்திய ஜீவன் கிடைக்க என்ன செய்யணும்னு இயேசுவே இங்க தெளிவா பிரிச்சு சொல்லிட்டார். ஆக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சிக்கலான கொள்கைகள் எல்லாம் விட்டுட்டு இயேசுவே காட்டித் தந்த நேரான தெளிவான ஓரிரை கொள்கையின் பாதைக்கு வருவோம். எல்லாவற்றையும் படைத்து பாதுகாக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக.